தமிழ்நாட்டு மக்களின் வேலைவாய்ப்பு அலுவலகம் ஆசிரியர் பயிற்சி முடித்து பலமுறை சிவி பார்த்து அவர்களுக்கு சீனியாரிட்டி முறையில் பணி வழங்காமல் அடுத்தடுத்து காலம் கடந்து போனது. அதே மாதிரி பாஸ் பண்ணவர்களும் மார்க் கம்மியாக 82 எடுத்தவர்கள் பணியில் உள்ளார்கள், மற்றவர்கள்லாம் வெளியில் உள்ளார்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போகிறது எல்லாமே அரசியலாக போயிடுச்சு. யாருக்குமே நியாயமான முறையில் வேலையும் கிடைக்கல. வேலைவாய்ப்பு அலுவலகம் பார்த்திங்கன்னா விரிச்சோடி கிடக்கு. யாருமே இல்லாத அனாதை மாதிரி இருக்குது வேலைவாய்ப்பு அலுவலகம். அதில் பதிவு பண்ணிவிட்டு எதுவுமே புண்ணியம் இல்லாமல் ஓப்பன் கால்ஃபர் மாதிரி கொடுத்து இதெல்லாம் மாற்றி அமைச்சு ஒரு புதுமையாக இந்த அரசு செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். எப்படியாவது பார்த்திங்கன்னா எதெல்லாம் அவங்க வேணான்னு ஒதுக்கி வச்சாங்களோ அதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் நடைமுறையை மாற்றணும். பரீட்சை எழுதுறவங்களுக்கு வேறு மாதிரியாகவும் சீனியாரிட்டி முறையில் வேறு மாதிரியாகவும் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அவங்களுக்கு நல்லது நடக்கணும். காலம் கடந்து போயிடுச்சு. 15-16 வருஷமாக எல்லாத்தையும் ஏமாற்றிட்டாங்க. 20 வருஷத்தில் ஏமாற்றிட்டாங்க எல்லாத்தையுமே. வயசு போச்சு, ஃபேமிலியோட இது போச்சு, எல்லாமே அந்த பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் எதுவுமே செய்ய முடியாமல் வாழ்க்கையே வீணாக போய் கிடக்கு எல்லார் வீட்லேயும். அதெல்லாம் சரி பண்ணி நீங்கள் அமைச்சு தரணும்னு முதல்வர் ஐயாவை கேட்டுக்கிறேன். விஜய் ஐயாவை, முதல்வர் செங்கோட்டை ஐயானுக்கு எல்லாமே தெரியும் என்ன நடந்தது முன்னாடி. ஆசிரியர்களுக்கு சீனியாரிட்டி முறையில் என்னென்ன பண்ணாங்கன்றதும் தெரியும். அதனால் தயவுசெய்து ராஜ்மோகன் சார் அதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களை பணியோடு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு சேருமா சேராதான்னு தெரியாது. நானும் நிறைய வீடியோ போடுறேன். அந்த சீனியாரிட்டி முறையை கொண்டு படித்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வேலை அரசில் முடிஞ்ச வரைக்கும் மதிப்பெண் முறையிலையோ இல்லை வேறு வயசு முறையிலையோ எதையாவது ஒன்று மாணவர்களுக்கு செய்யணும்னு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன்.